இயேசு கழுவுபவர், பாதங்களை கழுவுபவர். இயேசு நம் உள்ளங்களை கழுவுபவர். இயேசு நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து அதை மாற்றுபவர். எப்பொழுது கால்கள் கழுவப்படுகிறதோ அப்பொழுது நாம் சுத்தமாகிறோம். ஆகவே நாம் சுத்தமாவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இயேசு அதற்கு எடுத்துக்காட்டாக அங்கே செய்திருக்கிறார். இயேசு தம்மை ஒரு பணிவு மிக்க ஒரு தாழ்மையுள்ள உள்ளம் கொண்டவராக, எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றையும் சரியாக அப்பா என்ன செய்தாரோ என்ன சொன்னாரோ அதை சரியாக செய்து முடித்தவர். ஆனால் இங்கே ஏன் அவர் பாதங்களை கழுவ வேண்டும்? கடைசி பந்தி, இந்த பந்தியில அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இந்த 12 சீடர்களும் அவரோடு இருந்த சீடர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய இருக்கிறார். இயேசு கிறிஸ்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அடுத்த பணி, நான் வல்லமையுள்ள அற்புதங்களை செய்ய இருக்கிறேன். ஆக எனக்குள்ளே மேட்டிமையான எண்ணங்கள் நிச்சயமாகவே வந்துவிடும். நான் ஒரே ஒரு அற்புதத்தை செஞ்சா போதும், சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஆயிடும். நானே என்னை கடவுளாக எண்ணிக்கொண்டேன். நான் வரும்பொழுது ஜனக்கூட்டங்கள் என்னை நெருக்கி கொண்டே வரும். என் சொந்தக்காரெல்லாம் என் முன்னாடியே இருப்பான். ஏன் என் பிள்ளைக்கு சுகத்தை கூட, என் பிள்ளைக்கு இதை கூட, அதை கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க. யோசித்து பாருங்க, எனக்கு அந்த வல்லமை கிடைத்தது என்று சொன்னால் நான் கடவுளாக மாறிவிடுவேன்னா கடவுளுடைய பணியை மாற்றம் செய்வேன். இப்பொழுது அநேக பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கடவுள் செய்கிற வல்லமை தான் செய்வதாக சொல்லிக்கொண்டு தனக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்திக் கொண்டு, தனக்கென்று ஒரு சொத்தை ஏற்படுத்திக் கொண்டு, தனக்கென்று ஒரு ஆடம்பரத்தை ஏற்படுத்திக் கொண்டு, தனக்கென்று ஒரு அந்தஸ்து. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன விஷயம், இயேசுவின் வழியாக எனக்கு கிடைக்கின்ற வல்லமை கொண்டு நான் கடவுளாக மாறிவிடுகிறேன். ஆக இந்த 12 சீடர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? நான் போன பிறகு என்னுடைய பவர் என்ன நான் என்ன பண்றேன் கொடுப்பேன். நீ என்ன செஞ்சாலும் வழியாக நீ தொட்டால் சுகம் கிடைக்கும், பேசினால் சுகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்கின்ற நான் உங்களை முதல்ல நல்லபடியாகும் சரி செய்துவிட்டு போக வேண்டும். ஆக இந்த காலை கழுவுவது என்பது இதை விட பணிந்து போவது ஒண்ணுமே இல்லை. ஒருவனுடைய காலை கழுவுவது என்பது அதை விட நான் பணிந்து போவதற்கு ஒன்றுமே. ஏன்னா முதல்ல நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டும். அப்பா அம்மா காலில் தான் வேண்டும். தூரத்துல இருந்து அப்பா என்னை ஆசீர்வாதம் சொல்றதே இல்லை. காலில் விழும்போது என்னை நான் பணிந்து கொள்கிறேன், என் உடல் முழுவதையும் நான் பணித்து விடுகிறேன். அப்பொழுது அவர் வழியாக கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுள்ளேன். இயேசு அதைதான் நீங்க செய்கிறார். இயேசு தம்மை கடவுளின் மகனாக கருதாமல் ஒரு ஊழியக்காரனாக மாறி சீடரின் கால்களை அங்கே கொள்கிறார். அங்கே இயேசு அதை சொல்றாரு, நான் என் தகப்பன் சொன்ன காரியங்களை செய்ய வந்தவர். ஆகவே அவர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா திமிரா நடக்குதுந்தோ இல்லை, நான் இப்படி ஒரே ஒரு 2-3 இடத்துல தான் கோவப்படுவேன். எங்கே தவறு நடக்கிறதோ அங்கே அவருக்கு நிச்சயமாக கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்டிருப்பார், அடிச்சிருப்பார், கோயில தான் அடிச்சு கொடுத்திருப்பார். மற்ற இடங்களில் அவர் எழுப்புகின்ற கேள்வி கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் மாற்றுகின்ற வார்த்தையாக இருந்தது, மனம் மாற செய்கின்ற வார்த்தையாக இருந்தது. ஆகவே இங்கே இயேசு அந்த வேலையை செய்யும் பொழுது ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு விதமாய் சொல்லப்படும். ஆனால் இங்கே தலைவராக இருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்வதே உண்மையான தலைமைத்துவம் என்பதை சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். இதன் வழியாக சீடர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தலைமைத்துவம் என்பது பெரிய ஆளல்ல, நீ கடவுள் சொன்ன பணியை செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை உன்னிடத்தில் கொடுக்கிறேன். ஆகவே தலைவராக இருந்து மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும்? சேவை செய்வது என்பதுதான் நீங்க தலைமைத்துவம். ஆகவே இந்த தலைமைத்துவத்தை நீங்க தலைமைத்துவக்கு வச்சுக்காதீங்க. இது ஒண்ணுமே இல்லை, என் பணியை நான் உங்களிடத்துல விட்டு செல்கிறேன். இந்த பணியை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பணிவு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். பணிவு இருந்தால் மாத்திரமே நீ யாரை எண்ண முடியும்? தாழ்த்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஓரம் தள்ளப்பட்ட மக்களிடத்துல நீங்கள் போய் ஊழியம் செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் நான் யூதன், நான் இங்கிருந்து வந்தவன், நான் இயேசுனுடைய சீடன் என்று சொல்லி ஒரே இடத்துல தான் இருந்திருப்போம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து
உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த பணிவிடை அவர் கற்றுத்தந்து எல்லா நாட்டுக்கெல்லாம் பண்ணுங்க போய் என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய சேவையும் நான் யார், கடவுள் யார் என்பதை தெரிவியுங்கள் என்று சொன்னார். இந்த சீடர்கள் உண்மையாகவே அந்த பணியை சரியாக செய்ததினாலே இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் நாம் சீடனாக இருந்திருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் அவர்கள் செய்த ஊழியம், அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் சிந்திய ரத்தம். ஆக இந்த பணிவிடை இயேசு கிறிஸ்து இத்தனை நாட்களாக செய்யாமல் நாளைக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து பண்ணல. 13 நாட்கள் நான் வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு. இங்க பாருங்க எவ்வளவு பணிவிடை. அந்த பணியை செய்வதற்கு தன்னை வெறுமையாக்கிக் கொள்கிறார். இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தன்னை கவலை எடுத்து காட்டிட்டு ஒரு வேலைக்காரன் எப்படியா தன் எஜமானனுக்கு செய்வானோ அதே வண்ணமாக எஜமானுக்கு என்ன பண்றது, பணிவிடைக்காரனுக்கு அந்த பணியை செய்யும். யாரால் செய்ய முடியும், யாரால் செய்ய முடியாதோ அதை செய்து காட்டுக்கொண்டவர் யாரு? இங்க அதான் சொல்ற, நான் என்னை வெறுமையாக்கிக் கொள்கிறேன், வெறுமையாக்கி உன் கால்களை கழுவுகிறேன், அதே வண்ணமாக நீ உன்னை என்ன பண்ணியாகும், என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு உன்னை நீயே வெறுமையாக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய ஊழியம் சரியாக செய்யும். என்னை நான் பெருமையாக்கிக்கல, பெருமையாக்கி விட்டேன் என்று சொன்னால், எனக்குள்ளே பெருமை இருக்கும் என்று சொன்னால் என் ஊழியம் சரியான ஊழியமாக இருக்கும். நான் ஒரு ஊழியக்காரனாக என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னால் என் ஊழியம் சரியான ஊழியமே. ஆக இங்கே இயேசு கிறிஸ்து என் ஊழியம் என்பது என்னை பெருமையாக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு செய்கின்ற பணிவிடை என்பதை தெளிவாக அவருக்கு எடுத்துக்காட்டுகிறார். ஆக இயேசுவே கால்களை கழுவும் பொழுது நான் எம்மாத்திரம் என்கின்ற எண்ணத்தை அவளிடத்துல உருவாக்கும். இங்க 13:6 சீமோன் பேதுரு என்ன பண்றாரு? சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. ஏன் நீங்க காலம் கழுவுறீங்க? அந்த அளவுக்கு நான் பெரியார் ஒண்ணும் இல்லை, நீங்கள் என் கால்களை தொடுவதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லும் பொழுது 13:8 என்னோடு கூட ஒரு பங்கு வேணும்னு சொன்னா நான் காலை என்ன பண்ணி ஆகணும், உன் காலை நான் கழுவியே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்னோடு உனக்கு பங்கே உறவே இல்லை என்று சொல்லும். அப்போ சீமோன் பேதுரு அடுத்த வசனம் தானே சொல்லுவோம், காலை மாத்திரமல்ல, கையை மாத்திரமல்ல, என் தலையை கூட என்ன பண்ணுங்க, கழுவுங்க என்று சொல்லுவோம். ஆக ஒரு விஷயத்தை எப்படியாக புரிய வைக்க முடியும் என்பதை அழகாக வார்த்தையின் மூலமாக அல்ல, செயலின் வழியாக அவருக்கு தெரிவிக்கும். யோசிப்பார், யார் செய்ய முடியும்? நான் ஒருவரின் காலை கழுவுகிறேன் என்று சொன்னால் ஒன்று என்னை விட அவர் உயர்ந்தவராக இருக்க முடியும், இல்லை என்று சொன்னால் என் எஜமானனாக இருக்க முடியும், என்னை விட பணபலத்தில் பெரியவராக இருக்க முடியும். நான் அவரிடத்திலிருந்து கைக்கூலியாக இருப்பேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணியாகும். வேறு வழி இல்லாமல் காலை கழுவும் போது சந்தோஷமா பரவாயில்ல எஜமான் காலை கழுவ அப்படிங்கிற வழி இல்லை. நான் கூலி வாங்கிட்டேன், என் எஜமான் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும். எனக்கு ஒரு டிகிரி இருக்கு, இருந்தாலும் அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு. நிறைய விஷயம் பார்ப்போம். எஜமான் போவார், ஷூவை தொடச்சி ஒரு வேலைக்காரர் காலில் ஷூ மாட்டுவார். அப்படி வேலை என்ன, தன் எஜமானனை அவருக்கு செய்ய வேண்டிய பணியை சரியாக செய்யும். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பணியை நீங்கள் சரியாக செய்து விட்டால் அதுக்கப்புறம் எல்லா பணியும் நீங்க பண்ணுவீங்க, செய்ய தயாராக. அதை இங்கே சொல்லுங்க. இங்கே 13:10 அனைவரும் தூய்மையாக இல்லை. அதை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான், நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். சின்ன ஒரு கொஸ்டின், நீங்க குளிச்சுட்டு வந்துருக்கீங்க, குளிச்சுட்டு வந்துட்டுனா சுத்தமா தான் இருப்பீங்க, காலை மட்டும் கழுவினா போதும். ஆனா